Very good morning, my dear friends. இன்னைக்கு wellness message. Please find the red flag in any people or any incident ன்னு சொல்லுவாங்க. CIA உடைய ஒரு ப்ரொஃபஷனல் லாங்குவேஜில் உள்ள ஒரு வார்த்தை இது, ரெட் ஃபிளாக். எங்கேயாவது ஏதாவது சந்தேகத்துக்கிடமாக இருந்ததுன்னா இந்த ரெட் ஃபிளாக். ஐ ஃபவுண்ட் த ரெட் ஃபிளாக், ஸோ ஐ ஆம் லிட்டில் காஷஸ் அப்படின்னுவாங்க. என்னன்னு கேட்டாக்க, நமக்கு எதிராக ஏதாவது நம்மளை சுற்றி நடக்குதான்னு பார்க்கணும். டே இன் டே அவுட் நம்ம எல்லாருக்கூடையும் பழகி தான் ஆகணும். பிகாஸ் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். அப்போ நம்ம சுற்றி நல்லவர்கள் இருக்காங்களா, கிரீன் ஃபிளாக் இருக்கா, ரெட் ஃபிளாக் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கிரீன் ஃபிளாக் உள்ள பீப்புளுக்கு என்னெல்லாம் அடையாளம், ஃபியூ பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? தே செலிப்ரேட் யுவர் வின். உங்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றி கிடைச்சிது, ஒரு பாராட்டு கிடைச்சிது, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிது, ஈவன் ஒரு 1000 rupees உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிது, ஒரு பரிசு கிடைச்சிது, உடனே தே ஆல்சோ செலிப்ரேட் யுவர் வின். வெரி ட்ரூலி, லிப் சர்வீஸ் கிடையாது, பிளாஸ்டிக் எமோஷன்ஸ் கிடையாது. தே செலிப்ரேட். தே ரிமெம்பர் ஸ்மால் திங்ஸ், ஈவன் த ஸ்மாலஸ்ட் திங்ஸ் அபவுட் யூ. சார், இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் இல்லை, இன்னைக்கு உங்க குழந்தைக்கு பிறந்த நாள் இல்லை சார், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான்? பிகாஸ் லவ் அண்ட் கேர். தே ரெஸ்பெக்ட் யுவர் பவுண்டரிஸ். உங்களுக்கு ஒரு சேஃப் பவுண்டரி எல்லாருக்கும் இருக்கும். அதை தாண்டி யாராவது வந்தாங்க இல்லை மீறினாங்க அப்படின்னா நமக்கு வி ஃபீல் எம்பரைஸ்ட். ஐயே என்னடா அப்படின்னு நினைப்போம். அதை தாண்டி அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ தே ஹோல்ட் கிரீன் ஃபிளாக். You feel energized after seeing them, after talking to them. ஈவன் ஒரு போட்டோவை பார்த்தா கூட, ஒரு வீடியோவை பார்த்தா கூட, ஏதாவது ஒரு திஸ் டே தட் ஏஜ் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதாவது வரும், டவுன் தி மெமரி லேன். வாவ், அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் வரும், எனர்ஜைஸ்டாக மாறிடும். They listen without being defensive. அவங்க நம்மளை சகிச்சுண்டோ பொறுத்துண்டோ இல்லை அவங்களுக்குள்ள உண்மையான ஃபீலிங்கை டிஃபென்சிவாக வச்சுட்டோ கவனிக்கவே மாட்டாங்க. தே ஷோ ஓப்பன் ஹார்ட்டட் லிசனிங் வித்தவுட் எனி பிளாக்ஸ், வித்தவுட் எனி ரிசர்வேஷன்ஸ். தே அலோவ் யூ டு பி ஃபுல்லி யுவர் செல்ஃப். நாமாக இருக்க அவர்கள் அனுமதிப்பார்கள். நிறைய நேரத்தில் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ண வச்சிருவாங்க, சகிச்சிக்க வச்சுப்பாங்க, என்டியூர் பண்ண வச்சுப்பாங்க, ஒரு நம்மளை அமெண்ட் பண்ண வைப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ண வைப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. தோஸ் ஹூ ஹோல்ட் கிரீன் ஃபிளாக், அவங்க என்ன பண்ணுவாங்க, நாமளாக இருக்க விட்டுருவாங்க. தே மேக் யூ ஃபீல் சேஃப். எப்பவுமே சார் கொஞ்சம் அப்படி வரீங்களா, அங்கே பாருங்க அழுக்காது சொல்லுவாங்க. ஏதாவது சார் நீ கொஞ்சம் இந்த இடத்த காலி பண்ணிடுங்க, உங்களுக்கு ஒத்து வராது, யூ வில் ஃபீல் பேட் சொல்லுவாங்க. நம்மளுடைய சேஃப்டி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா, அதை காட்டுவாங்க. யூ டோன்ட் ஹாவ் டு வாட்ச் வாட் யூ சே. ஒரு வார்த்தையும் நான் யோசிச்சு தான் பேசணும், எதை எப்படி எடுத்துப்பாங்களோ தெரியாது அப்படிங்கிற ஒரு கம்யூனிகேஷனுக்கு நம்ம உட்பட்டோம் அப்படின்னா அந்த மனுஷன் ரெட் ஃபிளாக்ல இருக்கான், கிரீன் ஃபிளாக் இல்லை. இந்த கிரீன் ஃபிளாக் உள்ளவங்க நாம் என்ன பேசினாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க, லைட்டாக எடுத்துப்பாங்க. பிகாஸ் நம்மளை அவங்க எடுத்துக்கிறாங்க வித் ஹோல் ஹார்ட்டட் சப்போர்ட், லவ் அண்ட் கேர். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தே சப்போர்ட் யுவர் கோல்ஸ், பிளான்ஸ், ப்ரோக்ராம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, தே சப்போர்ட் யூ. சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் எப்போ வேணாலும் கேளுங்க. இப்படி ஒரு இது நீங்கள் வச்சிருக்கிறதா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். எஸ் ப்ளீஸ் கேரி ஆன் சார், யூ வில் வின் அப்படி சொல்லுவாங்க. புரிஞ்சுனீங்களா? இது ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான், இன்னும் நிறைய இருக்கலாம். அதை கண்டுபிடிச்சு பழகிறதுங்கிறதுல தான் நம்மளுடைய அந்த கெட்டிக்காரத்தனம் அடங்கியிருக்கு. ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.